Jai Gurudev, welcome to all. Yoga Vasishta 10th session இன்னைக்கு. போன செஷன்ல நம்ம எப்படி வெவ்வேறு நிலைகள் ஆத்ம ஞானத்தை நோக்கி போகக்கூடிய வெவ்வேறு நிலைகள் 7 படிகள் பார்த்தோம். சுப இச்சா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த ஆஸ்பீஷியஸ் விஷ் ஒண்ணு வரணும். அதுக்கப்புறமா என்னடா இது அப்படின்னு ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய என்கொயரி வரணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இதனால எல்லாம் வரும்போது மற்றதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைய நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வரும்போது நம்மளுடைய மனோநிலை ரொம்பவே மாறுபடும். மனோநிலை மாறுபடுவதனால ஒரு மனசு ஒரு மிகவும் ஒரு சூக்ஷ்மமான ஒரு நிலைக்கு போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு விதமான எல்லாத்து மேலயும் ஒரு பற்று என்பது நீங்கி பற்றற்ற நிலைக்கு நம்ம போவோம், நான் அட்டாச்மெண்ட். அதுக்கப்புறமா எதுவோடையும் நம்ம ஒட்டுதல் இல்லாம, எனது நான் அப்படின்னு இல்லாம நான் யூனியன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறமா கருத்துக்கள் எல்லாம் வேஸ்டா, இது எல்லாமே மாயையா இருக்கும்போது நான் என்ன, என்னோட கருத்து என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்னு ஒரு மனநிலை வரும். அப்படி வரும்போதுதான் அந்த மனசு அந்த ஆழ்நிலையில போயிட்டு ஆத்மாவில நிலைத்திருக்கும் போது அந்த இடத்துல சத்திய சாட்சா்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியத்தை தரிசிக்கும் ஒரு நிலை ஏற்படும். அந்த சத்தியத்தை தரிசனம் வந்தப்புறமா வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாதிரி மாறி போயிடும். அப்போ அந்த ஆத்ம ஞானத்துல ஆத்மாவை நினைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இது ஒரு ஆன்ம நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஞானியின் ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அத நம்மளோட வாழ்க்கை, நம்மளா ஞானியான்னா இல்ல, இன்னும் சம்சாரியா தான் இருக்கோம். நம்ம ஞானி இல்ல, ஆனா சம்சாரியா இருக்கிறவங்க இதெல்லாம் என்னடா, எனக்கும் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம இதெல்லாம் தூக்கி போட்டுடாம நம்ம என்ன பண்ணணும், இதையே நம்மளோட ஆன்மாவில் நாம் நிலைப்பதற்காக அதை இதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். யூ கேன் எக்ஸ்ட்ராபோலேட் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் டு அவர் லைஃப் towards the journey towards the ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி ஆத்ம ஞானம் அடைந்தவங்க இருக்கிறாங்க ஒரு கூட்டம். இப்ப ராமர் கேக்குறாரு, ஓஹோ இதெல்லாம் தான் நம்ம இந்த சம்சார சாகரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஓஹோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன், ஆனா இதெல்லாம் தெரியாம இருக்கிறவங்களோட நிலை என்ன, அதுதான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். Fate of ignorant ones, the fate of seekers and the obstacles in the path. நான் அடி எடுத்து வச்சுட்டேன், ஆனா என் காலை பிடிச்சு இழுக்கிறதுக்கு என்னென்ன விதமான ஒரு சறுக்கல்கள் இந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு, எங்க கால் வச்ச மழை பெய்யும் போது ரோட்ல போகும்போது ரொம்ப ஜாகிரதையா போனோம் இல்லையா, அங்க குண்டும் குழியுமா இருந்து நமக்கு அந்த தெரிஞ்ச பாதையா இருந்தாதான் எந்த இடத்துல குண்டு குழியும் இருக்கு அங்க கால் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாகிரதையா நடப்போம். அதே மாதிரி இந்த ஆன்மீக பாதையில கூட நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சறுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க நிறைய இருக்கு. ஸோ இங்க ராமர் பாவம் அவருக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு, நம்மளெல்லாம் புரிஞ்சுட்டோம், புரியாதவங்க எல்லாம் நிறைய இருக்காங்களே, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு தாய் போல அவரு கவலைப்படுறார். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்ரீராம உவாச்ச மூடஸ்ய அப்ராப்த யோகஸ்ய. சீதா மியூட் பண்ணுமா. சாரிமா. மூடஸ்ய அப்ராப்த யோகஸ்ய கதம் உத்தராணாம் பவேத் ஆரூடஸ்ய மிருதஸ்ய அத க்ரீதிஷி பவான் கதிஹி.
மூடஸ்ய அப்ராப்தக, முட்டாள் மாதிரி இக்னரண்ட் பீப்புள் இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்காங்களே, அவங்க எந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்தை கடப்பாங்க? அவங்களோட இதெல்லாம் ஏதோ ஆரம்பிச்சு அவங்க முடிக்காமலே சத்து போயிட்டானா அவங்களோட கதி என்ன? இப்ப 2 கேள்வி கேட்கிறார். மூடர்கள் யோகாவை ஆரம்பிக்கவே இல்லை, ஆத்ம ஞானத்தை பத்தி தெரியவே இல்லை. we call them as ignorant ones. ignorant ஒன்னோட கதி என்ன? ஆரம்பிச்சு அரையும் குறையுமா பண்ணிட்டு செத்து வரை போயிட்டான், அவனோட கதி என்ன அப்படின்னு சொல்லி ராமர் கேக்குறார். இப்போ யார் இந்த இக்னரண்ட் பீப்புள்? அவங்க ஏன் இக்னரண்டா இருக்காங்க? சீக்கர் யாரு? சீக்கர் எப்படி இக்னரன்ஸ்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை சுத்தியே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம குரூப்ல ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேர்ல இப்ப 10 பேர் தான் இங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த மீதி பேருக்கு இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, வந்தாங்களா வரலையா, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு மனசுக்கு தெரிய வரும். இப்ப உலகத்துல பலவிதமான மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கை எல்லார்கிட்டயும் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக ஞானம் இருக்கு, ஒரு குரு வேணும் உங்களுக்கெல்லாம், ஆன்மீக ஞானத்தில் ஈடுபடலைன்னா நீங்க சம்சார சாகத்துல நீங்க இந்த கரை சேரவே முடியாது அப்படின்னு போய் சொன்னானா யார்கிட்ட இந்த வார்த்தை செல்லுபடி ஆகும்? யார் மூஞ்சில அடிச்சு திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தானா, ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு சகல அதிர்ஷ்டமும் இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கை, நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கான், குடும்பம் நல்ல குடும்பம் எல்லாம் இருக்கு, அவன் ஜாலியா இருக்கான். அவங்ககிட்ட போய் இடே இதெல்லாம் வேஸ்ட்பா, இதெல்லாம் அன்றியல், இதெல்லாம் நான் ஒன்றும் இது இல்லைன்னா இவன் சரியான முட்டாள் மாதிரி, இவன் போய் ஏதோ குரு கிட்ட மாட்டிட்டு இவன் தப்பா போயிட்டு நம்மளையே திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு வாழ்க்கையில நிதர்சமான உண்மை எதுன்னு தெரியல. அவங்க வாழ்க்கை தான் இதுதான் நிதர்சமான, என்ன எவ்வளவு ஜாலியா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அழகான இந்த உலகத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு சௌக்கியமா இருக்கேன், என்கிட்ட போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆத்மா அனாத்மா, இது அறியலு அன்றியலு எல்லாம் தெரியல. அவங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா, ஏதோ இந்த ஜென்மத்திலயோ இல்ல ஏதோ ஒரு ஜென்மத்திலயோ வாழ்க்கையில சில சறுக்கல்கள் ஏற்படும். அதுக்கு மெயின் காரணம் பந்தம் அப்படின்னு நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா? பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரிய. ஐ எம் நாட் பாண்டட், நான் எங்கடா, நான் என்ன ஜெயிலியா இருக்கேன், நான் நினைச்சது நான் பண்ணலாமே அப்படின்னு இங்கதான் ஆரம்பிச்சோம் இல்லையா யோக விசிஷ்டாவே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பாண்டேஜ் லிபரேஷனை பத்தி பேசினா ஒன்றும் மண்டையில ஏறதில்லை. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில சில துரதிருஷ்டமான சம்பவங்கள் வரும்போது, என்னடா இது இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்த வாழ்க்கை என்ன இப்படி திடீர்னாச்சு அப்படின்னு போதுதான் ஓஹோ, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் நிலையானது இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது, அப்படின்னா எது நிலையானது? என்னடா அது என்ன பண்ணாலும் சந்தோஷம் கொஞ்சம் வருது ஓடி போயிடுது அப்படின்னு, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒண்ணு நினைக்கும் போது அவன் மனது பண்பட்டு, அப்பதான் அவன்கிட்ட நம்ம ஆன்மீகத்தை பத்தி பேசினா ஏதோ காதுலன்னா போகும், இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் இக்னரண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றான். ஏன் ஸ்பிரிச்சுவல் இக்னரண்ட்? என்னடா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஐ எம் ஜஸ்ட் யங், நீ போய் 60 வயசுல போய் நீ ஆன்மீகம் அது இதுன்னு பேசு, ஐம் 25, ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ஹேவ் நோ இன்டென்ஷன், இந்த மாதிரி எனக்கு அவசியமே கிடையாது, ஓடிப்போ அப்படின்னு நம்மளை துரத்தி விட்டுறாங்க. அடுத்தது ஆமா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ண, ஃப்ரீயா எல்லாம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது, வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, ஐ ஆம் சோ பிஸி வித் மை லைஃப், ஐ ஹேவ் நோ டைம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஐயோ அந்த கிரியால மாட்டின்றேன்னா தினம் கிரியா பண்ணியா தினம் மெடிடேஷன் பண்ணியான்னு நோய் நோயின்னு உயிர் எடுப்பாங்கப்பா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டே வராது
அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு தூரமா உலகி போறக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. சிலருக்கு எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு என்னால முடியாது, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சரியில்லை, என்னால அந்த மாதிரி உட்காரவே முடியாது, சேர்லயே என்னால உட்கார முடியல, நான் எங்கேருந்து வஜ்ராசனத்துல உட்கார்ந்து மெடிடேஷன்லாம் அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் இன்னெபிலிட்டிய காரணம் காட்டுவாங்க. சிலர் ஐயோயோ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நான் எவ்வளவு 10 வருஷமா ஜெய்ஷி ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லுவாங்க, ஜெய்ஷி எப்ப பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கா, நான் இன்னும் கேட்கவே இல்லை, ஏதோ இப்ப வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தே ஸ்டார்ட் வெரி லேட். இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக பாதைக்குள்ள காலே அடி எடுத்து வைக்காதவங்க இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, எதனால இப்படி இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா மெயின் ரீசன் வாழ்க்கை அவங்களுக்கு இன்னும் பாடங்கள் கற்றுத்தரவில்லை. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி இன்டென்ஷன் இருந்தாலும் அவங்களோட கர்மா இருக்கு பாருங்க, முன்ஜென்ம வினை அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஜென்ம 84,000 லட்சம் யோனியில அவங்க நோய்ஞ்சு வரும்போது அந்த ஆத்மா எப்படி பிஞ்சா மரத்துல இருந்து அது காயாகி கனியாகி வரும்போதுதான் அதுல சாராம்சம் இருக்கும் இல்லையா. சோ இந்த பிரகிருதி சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள இன்னும் ஏறல, கனியல, மனது இன்னும் கனியவில்லை, காயாவே இருக்கு. அதற்கு காரணம் அவங்க ஆத்மா கடந்து வந்த பாதை. அவங்க பாதையில அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தேவையான ஒரு ஏற்படாம அந்த ஆத்மா இன்னும் பண்படாம இருந்தது. அது அவனோட அவனோட கர்மம் மிகவும் வலியதாக இருக்கிறது. அதனால ஆன்மீக நாட்டம் அவருக்கு வரத்துக்கு அவன் இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராமர் கேட்ட கேள்விக்கு வசிஷ்டர் பதில் சொல்றாரு. 2வது ஸ்லோகம் என்னன்னா, மூடஸ்ய ஆரூட தோஷா தாவத் சம்ஸ்ரித் ஆதத்தா யாவத் ஜன்ம ஆந்தர ஸ்தாதீர் நோ ந உதிதா பிராப்தமபி புஹு. புஹு அப்படின்னா பூமிகா அப்படின்னு சொன்னால, பூமிகான ஸ்டெப்ஸ், பூன்றது த ரூட் வேர்ட். இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் உண்டாவதற்கான ஒரு அதிர்ஷ்டமே அவனுக்கு இல்லை. இதுதான் அதிர்ஷ்டம். எப்படி இருக்க பாருங்க. வாட் இஸ் டிரான்ஸ்மைக்ரேஷன்? I am bonded. The knowledge that I am bonded. எனக்கு இந்த பந்த பாசங்கள் என்ன சிக்கு, ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி என்ன பிடிச்சுட்டு இருக்கேன். மனசு இடியாப்ப சிக்கலா இருக்கு. எதனால? பாண்டேஜ் என்ற ஒரு விஷயத்தால, பந்தத்தால. இந்த பந்தங்கள் என்ன கால கைய எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றதுல இருந்து இதுல இந்த அப்படின்னு நான் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நான் விடுதலை அடையணும் அப்படின்ற அந்த மாற்றம் வராததுக்கு காரணம் அவங்களுடைய டீப் ரூட்டட் சம்ஸ்காரஸ். இந்த சம்ஸ்காரஸ் ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு. இவன் என்ன பண்ணணும்? ரொம்ப முயற்சி பண்ணணும் இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணி இந்திலேந்து ஏந்திருக்கணும்னா அவனுக்கு இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ இன்னும் 10 ஜென்மமோ இல்ல இன்னும் 100 ஜென்மமோ அவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் சொல்றாங்க. சரி, இவங்களோட வேலை என்ன, இவங்க எப்படிரா வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த மாற்றம் வரணும் அப்படின்னா முதல் படி ராமர் எங்க ஆரம்பிச்சார்? போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு, யாருமே பர்மனண்டா சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல முடியாது, வாழ்க்கை துன்பமயமானதுன்னு சொல்ல முடியாது, துன்பமும் இன்பமும் கலந்து இருக்கு. ஆனா இந்த இன்பத்தை தேடக்கூடிய இந்த மனதுக்கு அது சாஸ்வதமா இல்லாத போது தடுமாற்றம் உண்டு இல்லைங்களா. சோ அந்த துன்பத்தை எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் ஆல்வேஸ் டு பி ஹாப்பி, எனக்கு சந்தோஷமா இருக்கணும். அது முடியலடாப்பா பெருவழி அப்படின்னு வரும்போது ஏன் இந்த இன்பம் துன்பம் மாறி வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் எங்க தப்பு இருக்கு, எந்த இடத்துல ஓட்டை இருக்கு, எந்த இடத்துல அந்த ஓட்டையை நம்ம அடைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலேயே நம்ம ஈடுபடுவோம் இல்லையா.
சோ அந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு வாழ்க்கைய கண்ணு திறந்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய பார்த்து அதுலேருந்து சில படிப்பினைகளை கொண்டு வந்தாதான் நமக்கு அந்த டிஸ்பேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வைராகியம் வரும். வைராகியம் பத்தி இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் வைராகியம் இல்ல, ஞானத்தால வந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் நாளே பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த வைராக்கியம் வரணும்னா நாலேஜுக்கு நான் 4 pillars ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணவங்க எல்லாம் ராத்திரியில இந்த 4 pillars ஆஃப் நாலேஜ், விவேக வைராகிய சட்சம் பத்தி எல்லாம் போட்டு விட்டுருவோம், நம்ம வந்து தூங்குவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த 4 pillars on which the knowledge is stably put. அந்த 4 பில்லர் என்னன்னா விவேக, வைராகிய, சட்சம் பத்தி, முமுட்சுத்துவம். இந்த 4 வந்து நம்ம நிறைய தடவை இதை பத்தி பேசியிருக்கோம். சோ வைராகியம் அண்ட் விவேகம், வைராகியம் வரத்துக்கு காரணமே முதல்ல விவேகம் வரணும். வாட் இஸ் விவேகம்? டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி. வைராகியம்னா என்ன? வாட் இஸ் திஸ்? Like I have understood, I have to proceed in this path அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயத்துக்கு வந்து அந்த நிர்ணயத்துல நம்ம ஸ்டேபிளா இருந்து அந்த அண்டர்கோயிங் தோஸ் ப்ராசஸஸ் வித்வுட் இன்டரப்ஷன், அதுக்கான ஒரு மனோநிலை வருவதுதான் வைராக்கியம். சோ இந்த வைராக்கியம் வரணும்னா முதல்ல நமக்கு அந்த விவேகம் வேணும். இது எனக்கு வேணும், இதுதான் நல்ல பாதை, இது நல்ல பாதை அல்ல, நான் போறக்கூடிய இந்த பாதை எனக்கு வந்து ஒரு பர்மனன்ட் நாலேஜ் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிமினேஷன் வர்றதுதான் முதல் படி. அந்த டிஸ்கிரிமினேஷன் வர்றதுக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சீக்கர் ஆகணும். என்னமா இருந்தோம் நம்ம இவ்வளவு நேரம்? இக்னரண்ட் பேப்பர், ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல இருந்து இதெல்லாம் வாழ்க்கை வேஸ்டடா அப்படின்னு எதையோ தேட ஆரம்பிக்கணும். ஒரு பர்மனன்ட் ஹாப்பினஸ தேட ஆரம்பிக்கணும். ஒரு உபயோகமான ஒரு வழியை நம்ம தேட ஆரம்பிக்கணும். அப்ப we become seekers. இந்த சீக்கர ஆறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைராகியம் வரணும். இந்த வாழ்க்கையில எந்த விதமான பர்மனன்ட் ஹாப்பினஸும் கிடையாது அப்படி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க கூடிய டிஸ்கிரிமினேஷனுக்கு மாற்றம் வேண்டும். ஐ ஹாவ் டு சேஞ்ச் என்ற எண்ணம் முதல்ல வரணும். இந்த எண்ணம் வர்றதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்ப எத்தனை பேர் இருக்கோம் இந்த சனிக்கிழமை ஈவினிங் எதுக்காக நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? நம்ம வந்து ஏதோ விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றம் வேண்டும் என்று நினைச்சு அதற்காக மன உறுதியுடன் வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. சனிக்கிழமை 5 o'clock I have an engagement with knowledge அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த எண்ணம் வருவதற்கே நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் என்கொயரி வேணும் நமக்கு. ஆன்மீக ஞானத்தை பத்தி ஒரு நாட்டம் வரணும். அதுக்கு முதல்ல டிட்டாச்மெண்ட்ன்றது வரணும். டிட்டாச்மெண்ட் என்ன? பந்தமும். இந்த பந்தம்ன்றது எப்படி இருக்கு? குருஜி சொல்ற பலாக்கா பிசி மாதிரி, பலாப்பழம் அழகா இருக்கு, நல்லா இருக்கு, அதோட சொழை அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம், ஆனா அதை யாரு பிச்சு எடுப்பா? அதை தொட்டா முள்ளு முள்ளா இருக்குது, அதை பிச்சா கையெல்லாம் பிச்சுக்கு ஒட்டிக்குது, அந்த ஒரு சொலையை எடுக்கிறதுக்குள்ள மேல ஒட்டிக்குது, கீழே ஒட்டிக்குது, பேப்பர்ல ஒட்டிக்குது, எல்லாம் ஒட்டிக்குது. குருஜி சொல்வாரு பலாப்பழம் தின்னணும்னா நீ அந்த அவஸ்தைப்படணும், அதுக்கு ஒரே வழி ஞானம் என்ற எண்ணெயை கையில் பூசிக்கொள் அப்படின்னு சொல்லுவார். ஞானம் என்ற எண்ணெயை கையில எடுத்துட்டானா இந்த பந்தமுக்தி, பந்தங்களிலிருந்து நம்ம நைசா தப்பிச்சுட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். எப்படி பலாப்பழத்துல இந்த சொலையை எடுக்கணும்னா எண்ணெய் கையில பூசிட்டா நமக்கு அந்த பிச்சுக்கு ஒட்டாம இருக்கோ, அந்த மாதிரி வாழ்க்கையில பிச்சுக்குன்னு ஒட்டக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. அதுக்கு மேல நமக்கு ஒரு குருவின் ஆசி வேணும். குரு கிட்ட போகணும். குருவினா கதி நகி. ஆனா என்ன சொல்றாங்க சிலர், குருவே திட்டுறாங்கல்ல, குருக்கே கதி கிடையாது, திக்கோடியா குரு எல்லாம் வெளியில, குருவினா கதி நையா, குருக்கு கதியே காணும். குருக்குன்னு கொரோனா வந்தது இல்ல,
குருவுக்குன்னு வந்து கேன்சர் வந்தது இல்ல, ஏன் உங்க ரமணருக்கு கேன்சர் வந்தது அப்படியெல்லாம் கேட்டு மூடத்தனமாக நம்ம கிட்ட ஆர்கியூ பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க சுட்டுலாம் பாவம், அவங்க ரொம்ப டீப் ரூட்டட் இக்னரன்ஸ்ல இருக்காங்க. அவங்க அப்படியே இருக்கு. சில சமயத்துல வாழ்க்கையில ஒரு பெரிய அடி வரும் பாருங்க, ஒரு ஒரு நிலையில ஒண்ணு காலு கை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு லேண்ட்மைன் மேல காலை வச்சு டமால்னு வெடிச்சா எங்க தூக்கி போட்டுச்சு அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி வாழ்க்கையில வரும்போது பந்தம் தானா ஓடி போயிடும் இல்லையா? பந்தமெல்லாம் ஓடி போயிட்டு பந்த முக்திக்கான ஒரு வழியே நம்ம தேடி, எல்லாருக்கும் ஒரு 60 வயசு வாழ்ந்தாலே லேண்ட்மைன்ஸ் நிறைய வந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில இல்லையா? அந்த மாதிரி. மேலும் சிலர் வந்து இந்த ஞானிகள் எப்பவுமே சொல்ல, ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி படிச்சானா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரமச யோகானந்தாவோட ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புஸ்தகமே இல்ல, அத படிச்சா பெரிய மாற்றம் வரும். நான்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அது படிச்சு அப்பவே மாற்றம் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? பிகாஸ் மை ஃபேமிலி வாஸ் லைக் தட். அத பத்தியே ஒரு பேச்சு, ஆன்மீக நாட்டத்திலே இருந்த மனிதர்களால் எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து நடந்த பேச்சுக்களே ஒரு கான்வர்சேஷனை அதை சுத்தி இருந்ததால நமக்கு ஒரு அதிருஷ்டம், அந்த கன்ஜீனியல் அட்மாஸ்பியர், கன்ஜீனியல் சிச்சுவேஷன் ஃபார் அஸ் டு டர்ன் இன்டு தி ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதெல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் detachment varum. Detachment will lead to discrimination. Detachment and discrimination will make the dispassion stronger. எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டாச்மெண்ட். நம்ம மனம் பந்தத்திலிருந்து விடுபடணும். மீ, ஐ, மீ, மைண்ட். என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா இப்ப பார்த்தானா கொரோனா வந்ததுல உலகத்துல எத்தனையோ பேரு தலைகீழா மாறி இருக்கு வாழ்க்கை இல்லையா? ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. எஸ், ரைட். என் பொண்ணுக்கு வந்தா என்ன, உன் பொண்ணுக்கு வந்தா என்ன, தட் இஸ் நாட் த ஆட்டிடியூட் ஐ எம் ஜஸ்ட் ப்ரொக்ளைமிங். வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இட் இஸ் நாட் ஓன்லி an epidemic, it is a pandemic. அடிச்சுன்னு போற வெள்ளம் அடிச்சுன்னு போகும்போது நானும் அடிச்சுன்னு போவேன், நீயும் அடிச்சுன்னு போவேன். அதுல வந்து ஐயோ அவன் அடிச்சுன்னு போறானே இவன் அடிச்சுன்னு போறானேன்னு நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. பேப்பர்ல படிச்சேன்னா என்னென்னவோ கதையெல்லாம் நடக்குது இல்லையா? சோ எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுண்டு, சோ அந்த அட்டாச்மெண்ட் will become will weaken us. நம்மள வந்து அது வந்து ரொம்ப ஒரு பலகீனப்படுத்தி விடும். அதனால இந்த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிஸ்பேஷன் வரும்போதுதான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஒரு முதல் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the fate of those who have started the journey. சரிப்பா, இந்த ignorant people நீ சொல்லி நான் வந்துட்டேன், I have become a seeker. என்னோட கதி என்ன? The fate of those who have started the journey now. ஆரம்பிச்சாச்சு நான், என்னோட இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தானா, இந்த டிஸ்பேஷன் வந்த உடனே அந்த மனசுல வந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு வர ஆரம்பிச்சுட்டு பார்த்தோம் இல்லையா? சுபயிச்சா, விசார, அந்த தானு மனுஷா எல்லாம் பார்த்தோம் இல்ல? இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வேற இந்த கிராஸ் ரோட், இப்படி போலாமா இப்படி போலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கத்துல இருந்தா நான் வந்தேன், இந்த பக்கத்துல ஒரு லாபமும் இல்லை. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு, ஏன்னா பந்தப்படுத்துச்சு, என்னை துன்பப்படுத்துச்சு, எனக்கு சந்தோஷம் இல்லாம பண்ணிச்சு. ஏதோ இங்க வந்தா ஒரு மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க, நான் இங்க வந்திருக்கேன். So now I have to go towards this path. முதல் அடி. So first step is the last step. எப்படி it is not like a படிக்கிற மாதிரி கிடையாது. இந்த வந்தானே எஸ்கலேட்டர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சோன்னா அதுவே எடுத்துட்டு போய் உன்னை மேல விட்டுடுது. அதுக்கு அந்த auspicious wish should be very very strong. அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து உன்னை இழுத்துன்னு போயிடும். எப்போ?
நீ முதலாவது ஸ்டெப் வச்ச உடனே டிஸ்பேஷன் வந்து, டிஸ்கிரிமினேஷன் வந்து, டிட்டாச்மெண்ட் ஆயிட்டு நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் வந்த உடனே மாற்றம் தானாக ஏற்படும் அப்படின்னு சொல்றது. இட் இஸ் த இம்போர்ட் ஆஃப் அவர் ஸ்கிரிப்சர்ஸ். இதுதான் நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி தருது. நீ ஆரம்பி, உன்னை நான் கைப்பிடிச்சு பாக்குறேன். நீ ஆரம்பிக்கவே இல்லைன்னா நான் என்ன பண்றது? நீ ஆரம்பி, இந்த வா கிரியா பண்றதுக்கு வந்து விசாலாட்சி மண்டபத்துல உட்கார், நான் உனக்கு கிரியா சொல்லி தந்துடுறேன். கிரியா சொல்லி தந்த உடனே உன் வாழ்க்கையில மாற்றம். எத்தனை டீச்சர்ஸ் எல்லாம் காய் 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 காய்ன்னு கத்திட்டு இருக்காங்க இல்லையா? நீ கிரியா தினம் கிரியா பண்ணு, உன் வாழ்க்கை மாறிடும். தினம் கிரியா பண்ணு, உன் வாழ்க்கை மாறிடும். உனக்கு வேண்டாதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். எல்லாம் சொல்லி 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 ஆனாலும் நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாதிரி சொல்லி சொல்லி கூட செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட முன்வினை பயன். நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா என்கிரஸ்டேஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அது நோண்டி 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 அதை கிளீன் பண்ற மட்டும் நமக்கு வேற விமோச்சனம் கிடையாது. ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனேயே உன்னோட கர்மா தானாக அழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The first step on spiritual path is detachment. அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்ப வந்த உடனே என்ன பண்ணுவ? You will start analyzing life. Analysis of the life ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? யாரையா தேடிட்டு போவோம். The seeker will seek the advice of the people who can guide them. அந்த கைடு வந்தாச்சு வாழ்க்கையில, குரு வந்தாச்சு. இப்ப நம்மள கைய பிடிச்சு குரு கூட்டின்னு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப. சோ இதுல இருந்து நம்ம சறுக்க கூடாது. அதுக்காக நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். என்ன பண்ணணும்? முன்ன நம்மள இந்த பந்தப்படுத்தின விஷயங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கணும். பழைய ஒரு கூட்டாளிகள் நம்மள வந்து இந்த குரு கிரு எல்லாம் ஏமாந்தடா, அவங்கள சரியான ஏமாத்துக்காரங்க, எங்கேயோ எடுத்துட்டு விட்டுருவாங்கன்னு சொன்னா அவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது. இப்படி வந்துடணும். அதுக்காக we have to choose a proper குரு, அது வேற விஷயம். அதெல்லாம் நம்ம ஜாகிரதையா இருந்துக்கணும். அந்த குரு கிருபா வந்தானா நமக்கு அதோட சத்சங்கம் எப்பவுமே இதை பத்தி பேசக்கூடிய. இப்ப நம்மளாம் வந்து 5 மணிக்கு எதுக்கு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம்? தீபாவளி வீக்கெண்டு, எல்லாரும் வெளியில போலான்னு நான் சொன்னேன். வேணாம் இந்த கிளாஸ்ன்னு எல்லாரும் வந்து போட்டாங்க. இல்ல we will have class, we will have class. யார் யார் we will have classன்னு சொன்னாங்களோ அவங்களாம் காணும். அது வேற விஷயம். சோ இந்த சத்சங்கத்திலே இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த முதல் ஸ்டெப்பான வந்துடும். சரி, வந்தாச்சு. இப்போ வந்து நான் முன் ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணிருக்கேனோ என்னவோ தெரியல. முன்வினை பயன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த முன்வினை பயன் என்னை வந்து காலை பிடிச்சு இழுக்குமா, எனக்கு வந்து ஏதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பார்க்க போறோம். இப்ப ராமர் கேக்குறாரு, இவ்வளவு எல்லாம் சரி, நான் எல்லாம் சீக்கிரம் வந்துட்டேன். பட் வாட் வில் ஹேப்பன் டு த ராங் டெண்டன்சிஸ் I had in the past life? Will they be helping me to come, or will they cause obstacles in my life? அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன வந்து பதில் சொல்றாரு அப்படின்னா, யோக பூமிகாயா உத்கிராந்தக ஜீவஸ்ய. யார் வாழ்க்கையில யோக பூமிகா ஸ்டெப்ஸ், பூமிக்கான ஸ்டெப்ஸ் இல்ல, யோக பாதையில போகக்கூடிய கால் எடுத்து வச்சுட்டானோ அவனுக்கு அது வந்துடுது. வந்த அவனோட சரீரினக, and that embodied one, what will happen? பூமிகா ஹம்ச அனுசரணேன. இதெல்லாம் அவன் வந்து அனுசரண பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறமா அவனோட முன்வினை பயன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுக்கு இவன் முயற்சி எடுக்கணும் இல்லையா? ஒரு முன்வினை பயன் வந்து ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை, இந்த வீட்டுல எல்லாரும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம், எங்க ஃபேமிலியில 30 பேர் வந்து எங்க அண்ணா பொண்ணுங்க எல்லாருமே கிரியா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஏதுவான இருக்கிறது வந்து இட் இஸ் லைக் அ கன்ஜீனியல் அட்மாஸ்பியர். அதுல வந்து அந்த வீட்டுல பிறந்த குழந்தை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறதும் நம்ம பார்த்திருக்கோம்ல, யூடியூப்ல எத்தனையோ சின்ன குழந்தை பகவத்கீதை ஓஹோ அப்படின்னு பாடுறது, அதெல்லாம் முன்வினை பயன்
அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியிலும் அது பிறந்திருக்கு. ஆனா முன்வினை பையனும் சரியில்லை, பிறந்த ஃபேமிலியும் சரியில்லைன்னா அவனோட முயற்சி மிகவும் கடினமானதாக இருக்கணும். லைக் ஒன் பர்சன் 25 வயது இளைஞன் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டு நான் வந்து ஸ்பிரிண்ட் ரன்னரா ஆக போறேன் அப்படின்னா அவன் பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா பிசிக்கலி சேலஞ்சு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல ஆசை இருந்ததுன்னா பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் ஹேஸ் டு புட் மச் மோர் எஃபர்ட். அவனுக்கு பிராக்டிஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட முன்னினை பையன் வந்து மோசமானதாக இருந்தானா நம்மளோட வைராக்கியம் வந்து இன்னும் உறுதியானதாக இருக்கணும். அவனோட வைராக்கியத்தை விட என்னோட வைராக்கியம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வைராக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஐயோ என்னால ஐ எம் பிசிக்கலி சேலஞ்ச், என் கால் வந்து சரியில்லையே அப்படின்றதுல இருந்து we have to first அந்த டிட்டாச்மெண்ட் வரணும். அந்த டிட்டாச்மெண்ட் வரும்போது நானும் முயற்சி செய்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்த அப்புறமா அந்த முயற்சியில கமிட்மெண்ட் இருக்கணும். பாருங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சும்மா இல்லப்பா இதெல்லாம் விட்டுடுங்க, நான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தினம் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் இந்த சுப இச்சா டிசிஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் பண்ணும்போது வந்து நோ, ஐ வில் நாட் டூ. இன்னைக்கு சமையல் பண்ணிட்டு உட்காரலாமா, இல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சமையல் பண்ணலாமா? நோ, ஐ வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி ஃபார் திஸ். வைராக்கியம் வரணும். சமையல் அப்புறமா பண்ணிக்கலாம், அது ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் கிடையாது. டிட்டாச்மெண்ட் வரணும், டிஸ்கிரிமினேஷன் வரணும். தென் இந்த வைராக்கியம் வந்த அப்புறமா என்னோட பிராக்டிஸ்ல ஒரு கமிட்மெண்ட் வரணும். இதெல்லாம் வந்து யாருக்கு? when the atmosphere is not congenial to me. இப்ப என்ன எடுத்துட்டானா எனக்கு என் வீட்டுல எனக்கு வேற வேலையே கிடையாது, நான் டிஃபன் பண்றதே கிடையாது. காலையில இருந்தானே வேலையே கிடையாது, காலையில இருந்தா 10 மணி மட்டும் ஒரே வேலை, யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தான். இதை தவிர எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஆனா when I was 25 years old, when I was in 26 years old, what was the situation? I had 2 children, there was a big family, I was also working. Then at that time to do சூரிய நமஸ்காரம் I used to go. வாணியம்பாடியில இருந்தப்ப அந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொம்பளைங்க போயிட்டு மொட்டை மாடியில உட்காந்து யோகா பண்ணா எல்லாம் சிரிப்பாங்க. சோ மேல ஒரு ஷர்ட்டை போட்டுன்னு மொட்டை மாடிக்கு போய் பண்ணுவேன். அப்போ மை எஃபர்ட்ஸ் வேர் வெரி வெரி ஸ்ட்ராங். அப்ப வைராக்கியம் ஜாஸ்தியா இருக்கணும். இப்ப வந்து வைராக்கியம் தேவையில்லை, நான் செய்ய நினைச்சாப்பவே போறோம் இல்லையா? சோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கமிட்மெண்ட்டும் வைராக்கியமும் வந்து இன்னும் வந்து பலப்படணும் அப்படின்னு சொல்றோம். சோ பூர்வ ஜென்ம பாவங்கள், பூர்வ ஜென்ம வினை பயன், நான் வந்து எவ்வளவு தூரம் கமிட்டடா இருக்கேன் அப்படின்றத பொறுத்து அந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி கமிட்டடா அனுசர பிராக்டிஸ் பண்ணும்போது ஷீயத்தே பூர்வ துஷ்கிருதம், அது பழைய வந்து ஒரு துரதிருஷ்டம்னா க்ஷீயத்தை, அது வந்து தானாகவே கரைந்து போகும், தானாகவே குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன in case of the embodied one whose life has passed through steps of yoga, sins of former incarnation get destroyed in accordance with the steps they've reached. அது அவன் எந்த ஸ்டெப்ல வந்திருக்கான், இன்னும் சுப இச்சாயில இருக்கானா, விசாரணைக்கு வந்துட்டானா, அட்டாச்மெண்ட் நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டானா, அதை பொறுத்து எவ்வளவு தூரத்துக்கு அவன் முன்னேறி இருக்கானோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த பூர்வ ஜென்ம கர்மங்கள் அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும். இதுக்கு வந்து நம்ம இந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஜடபரதன் கதை தான் இதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. பரதன் ஒருத்தன் தான், அவன் வந்து நல்ல ஞானியா இருந்தான், அவன் வந்து ஆன்மீக ஞானத்துல இருந்தான். ஆனா டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. என்ன டிஸ்ட்ராக்ஷன்? அவன் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு புலி வந்து ஒரு மானை துரத்தின்னு வந்துச்சு. அந்த மான் வந்து வயிற்றுல ஒரு குட்டி வேற இருந்துச்சு. அந்த குட்டிய அந்த மான் அந்த ஓடுது, அந்த புலி துரத்து அந்த மானை அடிச்சிடுச்சு. அடிச்சு கொன்னுட்ட அப்புறமா
அந்த மானை தின்னுட்டு அந்த புலியோ சிங்கமோ போயிடுது. அந்த வயிற்றுல இருந்த குட்டி வெளியில ஐயோ பாவமா இருந்தது. அதை பார்த்து இவன் தியானத்துல இருந்தவனோட மனசு கலைஞ்சு அந்த குட்டியை எடுத்து அதை பாக்குறான். நல்ல இடம் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி குட்டி சத்தா சாவட்டும், நான் தியானம் பண்ணணும். தட் இஸ் நாட் வாட் வி ஹாவ் டு டேக் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி. அவன் எடுத்துட்டான், அந்த குட்டியை வளர்த்தான். குட்டியை வளர்த்து ஏதோ அதை நல்லா வந்த அப்புறமா அதை ஓட்டி விட்டுட்டு கூடாதா, அந்த குட்டி மேல வந்த பாசம் அந்த குட்டி மான் 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 மான்குட்டி மான்குட்டி மான்குட்டின்னு வாழ்க்கை பூரா அதோடய செலவு பண்ணி அவன் தியான கீன எல்லாத்தையும் விட்டுட்டான். விட்டப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவன் செத்து போன அப்புறமா அடுத்த ஜென்மம் மானாவே பிறந்தான். சோ எது நமக்கு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அப்பதான் அவனுக்கு ஐயோ நான் ஒரு ஜென்மத்தை வேஸ்ட் பண்ண, இந்த மாதிரி நம்ம ஜென்மங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சோம்னா தென் வி ஹாவ் டு கோ டு அ லாங்கர் பாத். அப்புறமா இன்னொரு ஜென்மம் எடுத்தவன் எதுலயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு அப்பதான் அவன் பேரு ஜடபரதன். ஏன் இப்படி ஜடபரதனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அடுத்த ஜென்மத்துல அவன் ஞானியா இருந்து எதுலயுமே மனசு வைக்காம அவன் முக்தி அடைஞ்சான் சொல்லி சொல்லுவாங்க. சரி, பாவ கர்மங்கள் இப்படி போச்சு. நம்மளோட நல்ல கர்மங்கள் சமயத்துல நம்ம புண்ணியமும் பண்ணிருக்கோம் இல்லையா. இந்த புண்ணியம் பண்ணவனுக்கு இந்த ஆன்மீக ஞானத்துல போறதுக்கு அதெல்லாம் உதவியா இருக்குமா அப்படின்னா, புண்ணியம் பண்ணவன் புண்ணியத்தை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். we have to become nil balance வரணும் இல்லையா. அந்த புண்ணியத்தை என்ன பண்ணணும்னா, அவன் புண்ணியமா நல்ல சந்தோஷமா வாழ்க்கை வாழ்வான். இந்த புண்ணியத்தால அவன் மேல் உலகத்துக்கு போய் வேற வேற ஒரு அபிர்மிதமான ஒரு உலகங்களுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் அனுபவிச்சு திருப்பி பிறக்கும் போது இன்னும் அவனோட மெரிட்ஸ் பாக்கி இருந்தானா எந்த மாதிரி இருப்பான், குடும்பத்துல பிறப்பான். இது பகவத்கீதையிலும் சொல்லி இருக்கு இல்லையா. கிருஷ்ணரை அர்ஜுனர் கேட்பாரு இல்ல, நான் இந்த மாதிரி நல்லா எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா என்னோட வாழ்க்கை தீர்ந்து போச்சு, நான் செத்து போயிட்டா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கணுமா அப்படின்னா, நீ கத்துண்டது ஆன்மாவில ரெக்கார்டான இம்ப்ரெஷன்ஸ் அழியாது அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்கேயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல ஒரு உன்னோட மெரிட்டோரியஸ் பாஸ்ட் இருந்தானா நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்ப. எப்படி? நல்ல வசதியான ஒரு குடும்பம். தீமதம் ஸ்ரீமதம் சுச்சினஹ ஸ்ரீமதம் கஹே யோக பிருஷ்ட அபிஜாயத்தே. யோக பிருஷ்டான யோகம் முடிவடையாமல் போனது, பாதியிலேயே விடப்பட்ட யோகம்க்கு யோக பிருஷ்ட. அந்த யோக பிருஷ்ட அபிஜாயத்தை எங்க போறான்? சுச்சீனம் ஸ்ரீமதம் கஹே. எந்த ஒரு ஸ்ரீமதம் அப்படின்னா செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு வீட்டுல அவன் பிறப்பான். அப்போ அவனுக்கு வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அப்போ ஆனா அந்த செல்வ செழிப்பான வீட்டுல பிறக்கும் போது அந்த குடும்பத்துல ஆன்மீக ஞானம் உடையவர்களாகவும் இருக்கும்போது இவன் ஆன்மீக பாதையில் அந்த 3ஆவது ஸ்டெப்ல இருந்து கடைபிடிச்சு மேல வர்றது அவ்வளவு ஒண்ணும் இருக்காது. இல்ல செல்வ செழிப்பில இருந்து அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருந்தானா ஒரு ஜென்மம் வேஸ்ட் ஆயிடுது. பாவம் ஒண்ணு இல்ல, அந்த ஜென்மம் வேஸ்ட் ஆயிடுது. மறுபடியும் பறக்கும் போது பாப்பா பகவான் உன்னை செல்வ செழிப்பான வீட்டுல வச்சேன்ல, எதனா பண்ணியா, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட உன் லைஃப அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல தீமதம், எந்த குடும்பத்துல ஒரு மிகவும் ஒரு யோகிகள் இருந்த ஒரு ஞானிகளாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல உன்னை பறக்க வைக்கிறேன், பணம் காசெல்லாம் கிடையாது, உனக்கு ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தீமதம். அது ஸ்ரீமதம் செல்வ செழிப்பான ஃபேமிலி. இது குலே பவதி தீமதம், அறிவு சார்ந்த ஒரு குடும்பத்துல படைக்க வைக்கும்போது ஆல்ரெடி புண்ணிய கர்மங்கள் இருக்கு, ஒரு ஜென்மம் வேற வேஸ்ட் ஆயிட்டு நொந்து நூலாய் திருப்பி பிறந்திருக்கான். இப்போ இவனுக்கு கஞ்சைனல் அட்மாஸ்பியரும் இருக்கும்போது அவன் விட்ட இடத்துல இருந்து அவன் தொடங்கி வாழ்க்கையை நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So what happens to a seeker who is reborn in a conducive atmosphere? அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he will raise in the steps. Oh Rama, these first 3 steps சுப இச்சை வர வேண்டியதுல அவன் இச்சையிலேதான் பிறந்திருக்கான். அப்ப 4ஆவது ஸ்டெப்ல இருந்து அவன் குடிச்சுக்கலாம்.
நல்லா படிச்சு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா படிக்கல அப்படின்னா நீ திருப்பியும் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 10th படிக்க வேண்டாம், நீ நேரா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நீ நேராவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ அடுத்தது நல்ல குடும்பத்துல பிறந்து நீ 4வது ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். He rises towards the 3 subsequent steps. ஓ ராமா, first 3 steps together are considered as waking state. இது தூங்குறது எழுந்திருக்கிறது அதுக்கு கம்பேர் பண்றாங்க. இக்னரண்ட் பீப்புள் ஆன்னு வாய் திறந்துன்னு தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு எழணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. சில வீட்டுல பாத்தீங்கன்னா என் பையன் 12 மணிக்கு தான் எழுந்துப்பான் அப்படின்னு பெருமையா வேற சொல்லுவாங்க. 12 மணிக்கு எழுந்திரு, காலையிலன்னு காலை சூரியன் வந்தோடனே ஏதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை எழுந்திருக்கலாம், கொஞ்சம் தூங்கலாம், 12 மணி திருப்பி ஒரேடியா அவன் மத்தியான சாதத்துக்கு தான் எழுந்துப்பான் அப்படின்னா அந்த காலையில் எழ வேண்டும் என்ற ஒரு இச்சையே இல்லை, ஒரு எண்ணமே இல்லை அவனுக்கு. அவன் he's in a deep sleep. டீப் ஸ்லீப் அந்த அமைதியான தூக்கத்துக்கு வச்சுக்காதீங்க, அவன் எழுந்திருக்கணும்ன்ற எண்ணமே இல்லாத கலியுகம் மாதிரி அவனோட வாழ்க்கை இருக்கும். அப்புறம் சரி எழுந்திருக்கணும் அப்படின்னு படுக்கையில புரண்டு படுக்கும், ஒரு மாதிரி ஒரு வேக்கிங் ஸ்டேட்டுக்கு மனசு இருக்கும் இல்லையா, அது சரிடா நம்ம ஆன்மீக பாதையில ஈடுபட்டு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு from the ignorant one he has become a seeker. அந்த சீக்கர் ஆன உடனே சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு படுக்கையில புரண்டு அடுத்த ஸ்டேஜ் எழுந்து உட்கார்ந்துட்டான். எழுந்து உட்கார்ந்த அப்புறம் திருப்பி அவன் படுக்க போறதுல காரியத்துல இறங்கிட்டான். அவன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், சத்தியயுகம், அப்படி சத்தியயுகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தூங்கிட்டு இருக்க ஸ்டேட் கலியுகம். கலி இட் இஸ் அ டார்க் ஏஜ். துவாபர யுகம் கொஞ்சம் அறிவு உள்ளவர்கள் பிறந்த ஒரு யுகம். அது அந்த யுகத்திலேயே யாருமே முட்டாள்களாக இருக்கல, எல்லாருமே சீக்கர்ஸ் ஆக இருந்தாங்க. இப்ப கலியுகத்துல இக்னரண்ட் பீப்புள் ஜாஸ்தியா இருக்காங்க. துவாபர யுகத்துல இக்னரண்ட் பீப்புள் வேர் வெரி லோ இன் நம்பர், பட் சீக்கர்ஸ் வேர் மோர் இன் நம்பர். அதுக்கப்புறமா திரேதா யுகத்துல சீக்கர்ஸ் பிகம் பிராக்டிஷனர்ஸ், பிராக்டிஸ் பண்றக்கூடிய ஞானிகள் நிறைந்த ஒரு யுகமாக இருந்தது. சத்தியலோகத்துல எல்லாருமே பியூர் சோல்ஸ் அப்பதான் வந்திருக்காங்க, இன்னும் கர்மமே வராத ஒரு நிலையில இருந்தாங்க. சோ கலியுகத்துல இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய இந்த சோல்ஸ் எல்லாம் இந்த முயற்சி ஜாஸ்தி எடுத்துக்கணும் இல்லையாப்பா. நொண்டி பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் we have to put in more effort. ஏன்னா கலியுகம் அப்படி இருக்கு, இந்த யுகமே அப்படிதான் இருக்கு, இந்த வாழ்க்கை முறையே இப்ப அப்படிதான் இருக்கு. இவங்க நடுவுல நம்ம ஒரு சீக்கர்ஸ் ஆகவும் பிராக்டிஷனர்ஸ் ஆகவும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் ஆகணும்னா நம்மளோட முயற்சி மிகவும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம கலியுகத்திலிருந்து அடுத்தது துவாபர யுகம் போய் திரேதா யுகம் போய் சத்தியலோகத்து, அதாவது we are not going to cross all these கல்பா கோடி வருடங்கள் தாண்ட போறது இல்ல. மனதளவுல இந்த சோல் நம்மளோட ஆத்மாவை இந்த ஜென்மத்திலேயே கலியுகத்திலேயே எப்படி பண்பட்டு அதை தூக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி செய்ய வேண்டி இருக்கு. அதற்காக நம்ம ஒரு காலை பிடிச்சு இழுத்து மனசை இழுத்து இந்த டிட்டாச்மெண்ட் கொண்டு அதுல இருந்து நம்ம ஒரு டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பேஷன் இந்த பூமிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸுக்குள்ள நம்ம போய் மேல ஏறணும் அப்படின்னா நமக்கு இந்த சத்சங்க வேணும், குரு கடாட்சியம் வேணும். should always be moving towards the scriptures and trying to understand the scriptures. Scriptures எப்படி படிக்கணும், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். நம்ம அந்த ட்ரீ எல்லாம் போட்டு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சத மனன அத மனசில் ஸ்ரவண மனன நிதித்தியாசன. ஸ்ரவணன நல்ல விஷயங்களை கேட்கணும், மனன அத பத்தியே நம்ம யோசிக்கணும்,
அதுக்கப்புறமா நிதித்தியாசனா அப்படின்னா அத வாழ்க்கையில கடைபிடிக்க கான்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேட், அத பத்தி அப்ப ரெண்டாவது ஸ்டெப்பான அந்த விசாரணா அந்த விசாரணா வரணும். வரும்போது தான் நமக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நம்ம செஞ்சா கூட நம்ம வாழ்க்கையில என்ன, இதையெல்லாம் உன்னை காலப்பட்டு இழுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குடா, ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் யானை, பெண் யானை எப்படிப்பட்டது, அதுக்கு மதம் பிடிச்சிச்சுன்னா அது என்ன வேணா செய்யும். சோ நம்ம மனதுல இந்த அப்டக்கிள்ஸ்ன்றது ஒரு மதம் பிடிச்ச பெண் யானை. ஏன் பெண் யானைன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு மதம் வந்தானே அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த மதம் பிடிச்ச யானை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கால் சறுக்கிறதுக்காக இருக்குடா, அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதம் பிடித்த யானையை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்டக்கிள்ஸ் இன் த பாத் ஆஃப் யோகா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேல போட்டானா ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஜெய் குருதேவ்.